ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃப்ரிட்ஜ் எப்படி டீப் க்ளீன் பண்ணுறதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக நம்ம இது மாதிரி பண்ணுறப்போ டீப் க்ளீன் பண்ணிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றதையும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணலான்னு நம்ம டிசைட் பண்ணணுமே இது மாதிரி வேஸ்ட்டு கிளாத் எடுத்து வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அது தூக்கி போடுற மாதிரி இருக்க வேஸ்ட் கிளாத் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறப்ப ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளாரையே உங்களால் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ளக் ரிமூவ் பண்ணி வச்சுருங்க, ப்ளக் பாயிண்ட்டை. ஸோ ஷாக் எதுவும் அடிக்காமல் இருக்கும் அதுக்காக. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் அவுட்ரு சைடு, பேக் சைடு, அதுக்கப்புறம் உள்ளார ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண போகிறோம். இந்த மெத்தட் லைனாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னோடது சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் இது. ஸோ உள்ளாரையே ஃப்ரீசர் அட்டாச் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வச்சுருங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு நிறைய திங்ஸ் ஃப்ரிட்ஜில் எப்போ இல்லையோ அந்த டைமில் பார்த்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ப்ராசஸ்ஸு. ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம சில்லர் ட்ரே, அதுக்கப்புறம் இந்த எல்லா எதெல்லாம் ரிமூவ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருக்க வெஜிடபிள் ட்ரே, இந்த ட்ரேஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க. இதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை தனியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 monthsக்கு ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணாவே போதும். ஃப்ரிட்ஜ் ரொம்ப க்ளீனாக இருக்கும் எப்போயுமே, எந்த ஸ்மெல்லுமே இல்லாமல். அடிக்கடி மந்த்லி ஒன்ஸ் பண்ணணுன்னு தேவை கிடையாது. 3 monthsக்கு ஒன்ஸ் பண்ணாவே போதும். இப்போ என்னோடய ஃப்ரிட்ஜில் இங்கே ஐஸ் கட்டி இருக்கு இல்லையா, ஸோ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டனால இதுலேருந்து தண்ணி விழுகும். ஸோ நான் சில்லர் ட்ரே ரிமூவ் பண்ணிட்டனால நான் கீழே ஒரு கிளாத் போட்டுக்கிறேன். ஸோ தண்ணி எல்லாமே அது இழுத்துக்கும், இந்த காட்டன் கிளாத்து. இதெல்லாம் என்னோடய ஃப்ரிட்ஜில் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே நான் அப்படி தான் வச்சு க்ளீன் பண்ணணும். இப்போ நான் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதுக்கு, அவுட் சைட் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் 1 கப் அளவுக்கு வினிகரும் 3 cups அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இது மாதிரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்ப்ரே பாட்டிலில். இதுதான் அவுட் சைட் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதே லிக்விட் தான் நான் கிச்சன் க்ளீனிங்க்குமே யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை வச்சு க்ளீன் பண்ணுறப்போ. இப்போ ஃபுல்லாக ஸ்ப்ரே பாட்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம சைடில், மேலே, எல்லா ஃப்ரண்ட் சைடில் எல்லா பக்கமும் நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 2 minutesக்கு அப்புறம் நீங்கள் ஃபுல்லாக ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சாலே போதும். உங்களுக்கு அழுக்கு எல்லாமே வந்துடும் நல்லா ஈஸியாக. இந்த வினிகர் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்மெல் இருக்கும், ஒயிட் வினிகர். ஆனால் அது காஞ்சிருச்சுன்னா அந்த ஸ்மெல் உங்களுக்கு வராது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். இது மாதிரி நான் மேலே, சைடில், அதுக்கப்புறம் ஃப்ரண்டில், இது 3 சைடுமே நான் இது மாதிரி தொடச்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேக் சைடில் என்னோடய ஃப்ரிட்ஜில் இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இது கம்பி கம்பியாக இது மாதிரி அந்த டியூப் போகிற இடத்துல இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் பெயிண்ட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறப்ப உங்களுக்கு இங்கே இருக்க தூசி எல்லாமே ஈஸியாக வந்துடும். வேறு எது வச்சு க்ளீன் பண்ணாலும் அவ்வளோ ஈஸியாக வராது. மேபி மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணால் ஈஸியாக வரலாம். ஆனாலும் இது நல்லா இடுக்கலெல்லாம் போய் உங்களுக்கு க்ளீன் ஆயிரும். பாருங்கள், அந்த டியூப் எல்லாமே நீங்கள் இதிலே வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். டஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக அப்படியே ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். இந்த கீழே இந்த தண்ணி வெளியில் வருது இல்லையா, இந்த பார்ட் நீங்கள் இதிலேருந்து கழட்டிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மாட்டிக்கோங்க. இந்த ஃப்ரிட்ஜோடைய ஸ்டாண்டு இது எல்லாமே நம்ம தூசி இல்லாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். ஈரமாக இருந்துச்சுன்னா ஒரு டவல் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு, ஒரு துணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். இப்போது இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த டிசைன் வருது இல்லையா, இந்த இடுக்கு எல்லாமே இது மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். எப்பயுமே நம்ம மந்த்லி ஒன்ஸ் இது மாதிரி க்ளீனிங்க்குன்னே ஒரு டூத் ப்ரஷ் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. இந்த இடுக்கு எல்லாமே இது மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஸ்க்ராட்ச் விழுகாமல் இருக்கும். நம்ம மெட்டல் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணோன்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆயிரும். அந்த டிசைன்ஸ் எல்லாமே மேலே இருக்க அந்த பார்ட்டில் ஸ்க்ராட்ச் விழுகும். ஸோ இந்த மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம்.
ஒரு தடவை இந்த இடுக்குலலாம் டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த துணி வச்சு நம்ம ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணிடலாம். இப்போது நம்ம உள் பக்கம் க்ளீன் பண்ணலாம். இப்போ இந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் கூட வந்து கொஞ்சமாக வினிகரும் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது சோடா உப்பும் வினிகரும் சேர்த்திருக்கேன். இதை வச்சு இந்த ஃப்ரிட்ஜுக்கு உள்ளார வந்து இந்த ரப்பர் பாட்டெலாம் இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் வந்து அழுக்கு நிறைய சேர்ந்துருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம சோடா உப்பும் வினிகரும் வச்சு க்ளீன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக அது வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். இந்த சைடு இந்த மேலே இருக்க ரப்பர் பார்ட் எல்லா இடத்துலையும் இதை வச்சு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரஷ் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் துணியை வச்சு தேய்ச்சி அந்த சோடா உப்பு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம் க்ளீனாக. இதனால உங்களுக்கு அதுலேருந்து வர ஸ்மெல் கூட வராமல் உங்களுக்கு நல்லா அந்த பேட் ஸ்மெல் ஏதாவது இருந்தாலும் அது எல்லாமே போயிடும். அதே மாதிரி இந்த டோரில் எங்கெல்லாம் இடுக்குலலாம் உங்களுக்கு அழுக்கு இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே இது மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அந்த ஓரத்துலலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணி வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேறு ஸ்க்ரப்பர் எதுவுமே உள் பக்கத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிட வேணாம். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். நீங்கள் வேணால் ஒரு தடவை வேணால் பண்ணி பாருங்கள். ஸ்க்ராட்ச் எதுவும் விழுகலைன்னா அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட் ஸ்க்ரப்பர்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட் ஸ்பாஞ்ச் அது மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போது நம்ம அதிலேருந்து ரிமூவ் பண்ண இந்த வெஜிடபிள் ட்ரே, சில்லர் ட்ரே, அதுக்கப்புறம் நம்ம மாட்டுற அந்த எல்லா பார்ட்ஸுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சு தான் அது எல்லாமே க்ளீன் பண்ணுறேன். நம்ம நார்மலாக பாத்திரம் தேய்க்கிறதுக்கு என்ன டிஷ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அதே தான். இப்போது இந்த கண்ணாடி தேய்க்கிறதுக்கு மட்டும் இந்த ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பாஞ்ச் சைடில் இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ராட்ச் விழுக்காமல் இருக்கும். இது மாதிரி ஃபுல்லாக அவுட் சைட் ஃபுல்லாக உங்களுக்கு அழுக்கு போகிறதுக்கு ஸ்க்ரப்பர் பார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். உள்பக்கம் கிளாஸுக்கு மட்டும் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு நல்லா ஃபுல்லாக தொடச்சி வச்சுருங்க. இப்போ நம்ம இந்த சைட்லேயும் இருக்க எல்லாமே நம்ம நல்லா ஃபுல்லாக தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா எல்லாத்தையுமே நம்ம மாட்டி அசம்பிள் பண்ணிடலாம். மெயினாக ஃபஸ்ட்டு நம்ம சில்லர் ட்ரேவை மாட்டிடலாம். அதனால இங்கேருந்து நம்மளுக்கு தண்ணி ஒழுகாமல் இருக்கும். ஏன்னா இது சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜுன்றனால மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் இதுலேருந்து ஐஸ் கட்டியாக இருக்கும் இந்த இடத்துல. இந்த நடுவில் இருக்க இந்த சந்தாக இருக்க இடத்துலலாம் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறதா பெட்டர். இந்த டூத் ப்ரஷ் மாதிரி இருக்கிறது யூஸ் பண்ணுறது பெட்டர் இது. அதே மாதிரி இந்த ஐஸ் கட்டியாக இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் கத்தியோ அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. இது ஐஸ் கட்டி உருகுனதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஹார்டான பார்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரீசர் வந்து உங்களுக்கு உடஞ்சிரும். அது இப்போ நம்ம ஃப்ரீசர் ட்ரே மாட்டிட்டோம். இதே மாதிரி எல்லா ட்ரேயுமே மாட்டிடலாம். இப்போது ஃபுல்லாகவே செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு அழுக்கு அதிகமாக சேராமல் அடிக்கடி க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் மேட்ஸ் யூஸ் பண்ணலாம். இதில் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் மேட்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் இது வந்து ஸ்பாரில் வாங்கினேன் 6 மேட்ஸ். இது அதாவது நம்ம டேபிள் மேட்ஸ் இதே வந்து நான் ஃப்ரிட்ஜ் மேட்ஸாகவே யூஸ் பண்ணுறேன். 6 மேட்ஸ் சேர்ந்ததே 130 rupees சம்திங் தான் வந்துச்சு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கீழே சிந்திருச்சுனாலும் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மேட் மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் மற்ற திங்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக சோடா உப்பு வச்சு ஓரமாக இது மாதிரி வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் திங்ஸ் வைக்கிறீங்கனாலும் அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு நிறையா இல்லாமல் உங்களுக்கு நார்மலான ஒரு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணோன்னே என்ன திங்ஸ் வச்சுருக்கோ அந்த ஸ்மெல் வந்து வெளியில் வராமல் இருக்கும். உங்களுக்கு க்ளீனாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு மேலே எப்பயுமே ஏதாவது ஒரு இந்த மாதிரி நான் வந்து இந்த டர்க்கி டவல் மாதிரி இருக்க டவல் தான் யூஸ் பண்ணுறேன். இது மாதிரி ஒரு டவல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணியாச்சு. நீங்கள் ஃப்ரிட்ஜ் கவர் கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜ் கவரும் நல்லா வந்து ரொம்ப பிளாஸ்டிக் மாதிரி இல்லாமல் கிளாத் மாதிரி இருக்க ஃப்ரிட்ஜ் கவர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.